அதிமுக என்ற கட்சி தோற்றுவித்தது யார்? மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பின்பு அதை வழிநடத்தி கொண்டு சென்றவர் யார்? ஜெயலலிதா. இரண்டு பேருமே திரைப்படத்துறையினுடைய கவர்ச்சியினால், அந்த கவர்ச்சியினால் மக்களை ஈர்த்தவர்கள். வளமாக வாழ்வதற்கு ஏற்ற பூமியாக இந்த தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான சில திட்டங்களை தீட்டினார். இது போன்ற திட்டங்களை வைத்திருந்தார் என்பது நான் அறிந்த வரையில் இல்லை. இப்ப இருக்கிற தலைவர்களுக்கு அந்த இதிலேயே வளர்ந்துட்டாங்க. அந்த கவர்ச்சி அரசியலே இவர்களும் வார்க்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பிரத்யேகமான தேர்தல் அரசியல் திறன்கள் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ இல்லை என்பது நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இனியும் இந்த தலைவர்களை கொண்டு அந்த கட்சி இருக்க வேண்டும். அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதிர்கட்சி ஒன்று வேணும். ஆனால் தற்போது இருக்கும் தலைவர்களை கொண்டு இந்த கட்சி இருக்க வேண்டுமா? இந்த தலைவர்கள் இருக்க வேண்டுமா? அல்லது இப்போ ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் சேர்த்து பழைய கட்சியாக மாற வேண்டுமா? இன்னொரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். அந்த கருத்துக்குள் போவதற்கு முன்னால் நம்முடைய யூடியூப் சேனலில் உறுப்பினராக நீங்கள் சேர்ந்தால் பிரத்யேக வீடியோக்கள் நீங்கள் காணலாம். இதற்கு இந்த வீடியோ கீழே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், வீடியோக்கள் வரும். சரி, அதிமுக என்ற கட்சியில் தற்காலத்தில் இப்போது இருக்கக்கூடிய முதலாம் கட்ட, இரண்டாம் கட்ட தலைவர்களோடு இந்த கட்சி இயங்க வேண்டுமா? அல்லது மற்றவர்களோடு இணைய வேண்டுமா? யார்? இந்த டிடிவி தினகரன், சசிகலா அவர்களோடு இணைய வேண்டுமா என்று ஒரு சிறிய விவாதம். முதலில் ஒன்றை நன்றாக கவனியுங்கள். இந்த அதிமுக என்ற கட்சி தோற்றுவித்தது யார்? மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பின்பு அதை வழிநடத்தி கொண்டு சென்றவர் யார்? ஜெயலலிதா. இரண்டு பேருமே திரைப்படத்துறையினுடைய கவர்ச்சியினால், அந்த கவர்ச்சியினால் மக்களை ஈர்த்தவர்கள். இரண்டு பேருமே அப்படித்தான். அவர்கள், அதாவது எம்ஜிஆர் செய்த தர்மங்கள், தான தர்மங்கள், அவருடைய தாராள குணம், இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட குணம். அரசியலில் வருவதற்கு அது மட்டுமே தகுதி என்று எடுத்துக்கொண்டால் விஜயகாந்த் அவர்கள் எப்போதோ ஒரு பெரிய அதிகாரத்தினை கைப்பற்றிருக்க வேண்டும். அது மட்டுமே அரசியலுக்கு தகுதியாக வர முடியாது. அது வேண்டுமானால் கூடுதல் மார்க்குகளை தரும், அவ்வளோதான். அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு அது ஒரு காரணியாக அமையும். ஆனால் எம்ஜிஆர் திரைப்படத்துறையினுடைய கவர்ச்சியினால தான் அதிக மக்களை கவர்ந்தார். இந்த கவர்ச்சி அரசியல் மூலமாகத்தான் வாக்குகளை பெற்றார். இந்த வாக்குகளை பெற்று தான் அவர் முதலமைச்சரானார். இதுதான் உண்மை. அதன் பின்பு இந்த அரசியல் ஆட்சிக்கு வந்த தேர்தல் அரசியலிருந்து ஆட்சியை கைப்பற்றிய பிறகு இவர் ஒரு கொள்கைகளோடு, ஒரு சித்தாந்த பலங்களோடு, அந்த சித்தாந்தங்களை அமுல்படுத்துவதன் மூலம் ஒரு நீண்டகால ஒரு தொலைநோக்கு திட்டங்களை ஏற்படுத்துவதன் மூலம், அல்லது எதிர்கால சந்ததியினர், அடுத்த தலைமுறையினர் வளமாக வாழ்வதற்கு ஏற்ற பூமியாக இந்த தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான சில திட்டங்களை தீட்டினார். இது போன்ற திட்டங்களை வைத்திருந்தார் என்பது நான் அறிந்த வரையில் இல்லை. பின்பு எப்படி அவர் கருணாநிதி போன்ற ஒரு அரசியல்வாதிகளை, அவரும் ஒரு பிம்ப அரசியல், கருணாநிதி என்ற அவர் வேறு சில எழுத்து, பேச்சு இது போன்ற ஒரு திறன்களால் மக்களை ஈர்த்தார். ஆனால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் வேறு தகுதிகள் வேண்டும் என்பதற்கு மிக உயர்ந்த தகுதியாக கருதப்பட்டது திரைப்படத்துறை. இப்போதும் சில நடிகர்கள் திரைப்படத்துறையிலிருந்து இங்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நான் இதில் என்னுடைய கருத்து, திரு எம்ஜிஆர் அவர்கள் மிக நீண்ட திரைப்படத்துறை அனுபவங்களால் மட்டும், அல்லது தனது தான தர்மங்கள் செய்வது போன்ற ஒரு காரியங்களை பிரகடனப்படுத்துவதன் மூலமும், அதை விளம்பரம் செய்வதன் மூலமும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சியான பிம்பத்தை அடைந்தார் என்பது உண்மைதான். அந்த கவர்ச்சி பிம்பத்தை வைத்துதான் அவர் அடுத்தடுத்த ஆட்சிகளில் வந்தார். அடுத்ததாக அந்த கட்சியை வழிநடத்திய, சிறிய சலசலப்புக்கு பிறகு வழிநடத்திய ஜெயலலிதா அவர்களுக்கும் அந்த சினிமா கவர்ச்சி என்பது இருந்தது. அதனால்தான் அவங்க தொடர்ந்து பண்ணாங்க. இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு அந்த இதிலேயே வளர்ந்துட்டாங்க. அந்த கவர்ச்சி அரசியலே இவர்களும் வார்க்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பிரத்யேகமான தேர்தல் அரசியல் திறன்கள் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ இல்லை என்பது நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று இரண்டு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு அந்த கட்சியை பிளவுபடுத்தி, தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தி, அதிலிருந்து பிரிந்து சென்ற சசிகலா, டிடிவி தினகரன், இது போன்ற ஸ்பிளிட்டட் எல்லாம் இவங்க உண்மையான அதிமுகவை சதித்தார்களா என்றால் இல்லை.
குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். எந்த அரசியல் தலைவர், எந்த தலைவர் நம்முடைய எம்ஜிஆரை போன்று ஜெயலலிதாவை போன்று அந்த கட்சியை கொண்டு செல்வார் என்று குழப்பங்கள் ஏற்பட்டது அந்த தொண்டர்களுக்கு. இதை நான் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பே என்னுடைய சேனலில் பாருங்கள், நீங்கள் அதிமுகவை கலைத்து விடுங்கள் என்று தான் சொன்னேன். குறைந்தபட்சம் மரியாதையாக மிஞ்சிருக்கும், கலைச்சிருங்க. ஆனால் அப்படி சொல்கிறது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல, ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அது உகந்ததல்ல. ஏனென்றால் ஆரோக்கியமான ஜனநாயகம் என்றால் அதனுடைய எதிர்கட்சி என்பது வலுவாக இருக்க வேண்டும். இங்கு வலுவாக இருப்பது என்பதை தாண்டி இவர்கள் இருக்கிறார்களா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. தங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவர்கள் மலினமான விளம்பரங்கள் செய்வது அல்லது மிக எளிதாக உடைந்துவிடக்கூடிய சில பிம்பங்களை கட்டமைப்பது அல்லது எந்த திறன்மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களை கொண்டு பிரச்சாரம் செய்வது, எப்படி இது சரியாக இருக்கும்? சில பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் அதிமுகவில், இரண்டாம் கட்ட பேச்சாளர்கள், நல்ல பேச்சு ஆற்றல் உள்ளவர்களாக கூட இருக்கிறார்கள். ஆனால் கவர்ந்து இழுத்து வாக்காளர்களாக மாற்றும் பேச்சாளர்களாக அவர்கள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்சியை தோற்றுவித்த எம்ஜிஆருக்கும் பெரிய பரப்புரை சக்தி இருந்ததா என்றால் இல்லை. அவர் சினிமா கவர்ச்சி மட்டுமே. அவர் வந்துவிட்டால் மிகப்பெரிய கூட்டம் கூடும். காரணம் இன்னொன்று, அவர் இருந்த காலங்களில் அதிகமான சேட்டலைட் சேனல் என்ற ஊடக அந்த சேனல்கள் அதிகமாக கிடையாது. அதனால் அவருடைய பிம்பம் அடிக்கடி நீங்கள் பார்த்துட முடியாது. ஒன்லி தூர்தர்ஷனில் எங்கேயாவது ஒரு இது பண்ணால் காட்டுவாங்க, அல்லது நேரடியாக பார்ப்பது மிக மிக கடினம். காரணம், பொது மேடை பொதுக்கூட்டங்களில் மட்டுமே காணக்கூடிய பிம்பமாக எம்ஜிஆர் இருந்ததால் அந்த கவர்ச்சி தக்க வைக்கப்பட்டது. அந்த தக்க வைக்கப்பட்ட கவர்ச்சி ஆற்றலாக மாறியது. அந்த ஆற்றல் இவர்களுக்கு வாக்காளர்களை எடுத்து தந்தது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஜெயலலிதாவும். ஜெயலலிதா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த அரசியலுக்குள் முதல்வராக அவர் வந்த கூட இந்த சேனல், சேட்டலைட் சேனல், ஸ்ட்ரீம் மீடியா அப்படிங்கிறது அப்போ தான் வளர்ந்த அல்லது வளர ஆரம்பிக்கிற சமயம். அதனால கூட திரு செல்வி ஜெயலலிதா அவர்களை நீங்கள் பார்க்கணுன்னா கூட பொது மேடைகளை பார்க்கலாம், அல்லது அதிகமாக வீடியோக்களை பார்க்கலாம். இந்த அதிகமாக டிவியில் தோன்ற இவர்களுடைய பிம்ப அரசியல் மறைந்து விடுகிறது. இப்போ அப்படித்தான் அந்த இம்பேக்ட் தான் மோடிஜி அவர்களுக்கும். பிம்ப அரசியல் அது உறவில் நல்லது. பிம்ப அரசியல் மறைய வேண்டும். அவருடைய சொந்த ஆளுமை திறனும் அவர்களுடைய சக்தி, நேர்மறை சக்தி செயல்பட்ட செயல் திட்டங்களும் மட்டும்தான் வெற்றி பெற வேண்டும். இதுதான் எதிர்கால சந்ததியினருக்கு நல்லது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறைகளை ஒரு மது அருந்துவர்களாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்களை சிந்திக்கும் திறனற்று மலினமான விளம்பரங்களில் அவர்கள் கவர்ச்சிகளால் ஈர்க்கப்பட்டு வாக்கு செலுத்தும் ஒரு மனிதர்களாக மாற்றிய பெருமை இந்த திராவிட கட்சிகள் தான் சேரும். இந்த அரசியலிருந்து யாரும் பின்வாங்கவில்லை. அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும். ஆனாலும் அதிமுக இத்தனை இடங்களையும் இழந்ததற்கான காரணம் இவர்களுக்கு கவர்ச்சியான தலைவர்கள் இல்லை என்பதை விட எதிர்ப்பு அரசியல் செய்பவர்களை அல்லது எதிர் அரசியல்வாதிகளை அவர்கள் வீழ்த்தக்கூடிய ஒரு காரணிகள் இவர்களிடம் இல்லை, சக்தி இவர்களிடம் இல்லை, வலிமை இல்லை, ஆளுமை இல்லை. இவர்களாகவே 4 குழுக்களாக பிரிந்து கொண்டு நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், எனக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்குது, உனக்கு தான் இருக்குது, பொதுக்குழு, செயற்குழு, இதில் போய் கழகம் ஏற்படுத்துவது, தலைமை கழகத்தில் அடிதடி பண்ணுறது, மிக 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 தாழ்ந்த அரசியல். ஒரு பைசா கூட பிரயோஜனமுள்ள அரசியலை எடப்பாடியும் செய்தார், பன்னீர்செல்வமும் அதையே தான் செய்தார். இதில் என்ன நமக்கு அக்கறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சமாவது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் இன்றைக்கி முழு ஆட்சி அதாவது ஒரு அசுர பலத்தோடு இருக்கிற கட்சிகள் ஒரு தலைக்கேறிய ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு செயல்படாமல் தடுக்க முடியும். அதற்கு யாருமே இல்லை. இவர்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டு இவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு, ஐயா நீங்கள் பொது இதுக்காவது ஒன்றா கூடி, நான் சசிகலா இந்த அதிமுகவில் சேர்றதுனால, ஓபிஎஸ் சேர்றதுனால, இப்போ ஒரே அணியாக திரண்டதுனால இவர்கள் வலிமை பெற்று விடுவார்கள் என்று கூட உறுதியாக கூற இயலாது. ஏன்னா அதே வாக்காளர் தானே. அவங்க திடீர்னு உள்ளவங்க வர போகிறாங்க. இருக்கிறவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னா யாரும் அப்படி ரொம்ப பெருசாக அதிமுக சுக்குநூறாக உடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. இவர் ஒரு திறனான அரசியல் தலைவராக இருக்கிறாரா இல்லையோ யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் பின்னால் நிறைய பேர் பெரும்பான்மையான கம்பேரிட்டிவ்லி அவங்களை கம்பேர் பண்ணால், மற்றவங்களை கம்பேர் பண்ணால் இவர் பின்னால் நிறைய பின்பற்றாளர்கள் வந்தார்கள். அவர்களை கொண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கூட இவர் அமைத்திருக்கலாம். ஆனால் அதில் இவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏன் ஏற்பட்டது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. அந்த திறன் இவருக்கு இல்லை. காரணம், 2 அரசியல் இதனை தோற்றுவித்த தலைவரும் அதற்கு பின்னால் வழிநடத்திய
அதிமுக தலைவரும் இந்த கட்சியை சித்தாந்தங்களாலும் மிகப்பெரிய நீண்ட கால தொலைநோக்கு திட்டங்களாலும் வகுத்து இந்த கட்சியை கொண்டு செல்லவில்லை. இவர்கள் மிக எளிமையான அந்தந்த நேரத்து பிரச்சனைகளை முன்வைத்து அந்தந்த சமகாலங்களில் நடந்த எதிரிகளுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அதில் ஒரு கவர்ச்சியான வாக்குறுதிகளை கொடுத்து இவர்கள் இவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அது கூடுமானவரை எடுபட்டு இருக்குது. அதுக்கு அவர்களும் காரணமாக இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் வர்றதுக்கு எதிர்க்கட்சிகளும் காரணமாக இருந்தாங்க. அவர்களுடைய அட்ராசிட்டி, ஆதிக்க மனப்பான்போடு அவங்க குடும்ப அரசியலில் ஏற்படுத்திய தாக்கங்கள், இவைகளினால்தான் அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைத்தது. ப்ளஸ் ஒரு நல்ல வலிமை, ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு அரசியல்வாதி இருந்தார், செல்வி ஜெயலலிதா. இவர் நீண்ட அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த கட்சியை கடந்து செல்லும் வலிமை பெற்ற கட்சியாக மாற்ற தவறிவிட்டார். அது எம்ஜிஆர் காலத்துலையும் தவறிட்டாங்க, ஜெயலலிதா காலத்தில் தவறிட்டாங்க. இல்லை, எம்ஜிஆர் காலத்தில் கூட கொஞ்சம் ரெண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் ஓரளவுக்கு இது பண்ணாங்க. ஆனால் செல்வி ஜெயலலிதா காலத்தில் முற்றிலும் அவர்கள் ஒரு அரசாணைக்கு கட்டுப்பட்ட, ஒரு சர்வாதிகாரிக்கு கட்டுப்பட்ட மனிதர்களாக இருந்தார்கள். அது ஏன் அப்படி இருந்தார்கள் என்றால் இவர்களுக்கு தனித்திறன் இல்லை. தனிமையான திறன்கள், தனித்திறன் என்றால் தலைமையான ஒரு தனிமைமிக்க திறன்கள் இவர்களிடம் இல்லை என்பதுதான் உண்மை. ஸோ அதே தலைவர்கள் தான் இப்போது வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக வந்தது மிகப்பெரிய பின்னடைவு. நான் அதிமுகவை கலைத்து விடுங்கள் என்று ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கடுமையான ஒரு ஏக்கம். இப்படி ஒரு எதிர்கட்சியாக கூட நீங்கள் வரலைங்கிற ஒரு ஏக்கம். இப்போ அவங்க சொல்கிறேன், இப்போ இருக்கிற தலைவர்கள் தங்கள் ஆளுமை திறன்களை, நீண்டகால திட்டங்களை கொண்ட ஒரு திட்டங்கள், கட்சிக்கு அடுத்த சந்ததியினரும் உறுப்பினராகக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த இப்போது இருக்க அரசியல் தலைவர்களுக்கு அடுத்து வரும் வாரிசுகளும் அடுத்த தலைமுறையினர், கட்சி சார்ந்தவர்களோ கட்சி சாராதவர்களோ வந்து இவர்களிடத்தில் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அடுத்த சந்ததியினரை கவரக்கூடிய நவீன கட்டமைப்புகளை கொண்ட ஒரு கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும். ஏன் அதிமுகவை குறிப்பிடுகிறோம் என்றால், இது எதிர்க்கட்சி வலிமை இழந்தால் ஜனநாயகம் ஆரோக்கியமாக இருக்காது. இப்போது ஆரோக்கியமாக இல்லை. ஆரோக்கியமற்ற ஜனநாயகம் ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை மக்களுக்கு வழங்காது, ஒரு நல்ல சமுதாய அமைப்பை ஏற்படுத்தாது என்பதனால், இந்த அபாயம் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதனால் இதற்காகவாவது அதிமுகவினர் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்கள், மறுசீரமைப்பு பண்ணுங்கள். வெற்றி பெற இயலாத களங்கள் ஒன்றுமில்லை. மறுசீரமைப்பு பண்ணுங்கள், ஆலோசனை பண்ணுங்கள். திரும்ப நீங்கள் கூடுறதுனால சேர்ந்துருமா இல்லையாங்கிறதுக்குள்ளே எனக்கு தெரியல. ஆனால் சற்று வலிமையான தலைவர்கள் நிச்சயம் தேவை. வலுவான எதிர்க்கட்சியாக, ஜனநாயக ஆரோக்கியத்திற்காக தேவை. மீண்டும் கூறுகிறேன், இந்த சேனலுடைய மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்கிற சிகப்பு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.